ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கிள்ளி போட்ட சாம்பார், தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பை வந்து 2-3 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக விளக்கெண்ணையும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நான் மேலே இருக்க தண்ணியை வந்து ரசத்துக்கு எடுத்துட்டேன். பருப்பை வந்து லைட்டாக மசிச்சு வச்சுருக்கேன். இப்போது சாம்பார் பண்ணிடலாம். கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி விதை எல்லாமே நீக்கிட்டு தான் சேர்க்குறேன். இந்த மிளகா நல்லாவே காரம் இருக்கும். நம்ம சாம்பார் பொடி எதுவும் சேர்த்த போகிறதில்ல. அதனால் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா காஞ்ச மிளகாய் வந்து வறுபட்டுறணும். அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். மிளகாய் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா தக்காளி பழம் வந்து மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தேங்காய் துருவல் சேர்த்தாமையே பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசலை விட்டு புளிக்கரைசலினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ புளி வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை நீங்கிடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க துவரம் பருப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து பருப்பினுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம குழம்பு வந்து நிறுத்திடலாம். இதனுடைய திக்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். பொதுவாக இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த சாம்பார் நிறையா பக்கம் தண்ணி சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சூடான சாதத்தில் ஒரு அப்பளம் வச்சுட்டு இந்த சாம்பாரும் சூடாக பரிமாறினீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஈஸியான கிள்ளி போட்ட சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.